இந்தியாவிலேயே வந்து ஒரு சேஃபஸ்ட் மாநிலமாக நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு தான். ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தாங்க. உங்களுக்கு தெரியும், சென்னை பெருங்குடியில் நடந்துச்சு இந்த சம்பவம். இன்னைக்கு 10வது படிக்கிற பையனை கூட அவங்க அப்பாவால் ஒரு விஷயத்தை கேட்டால் அவன் எடுத்துட்டு போகிறான், அவர் அடிக்கிறதுக்கு இவன் போகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு மாறி இருக்கு இல்லையா? இழந்துட்டோம் போல இருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கணும் மதிக்க மாட்டால, வீட்டிலே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இவர் ஒரு கூட்டிய பாலியல் வன்கொடுமையில் போய் சம்மந்தப்பட்டு A2 உள்ளே போயிட்டு வருவார். யார்? ஜுவனல். வாங்க பிரதர், நல்லா இருக்கீங்களா, வாங்கன்னு சாப்பாடு போட்டு உட்கார காரியத்துக்கு உட்கார ஓரமாக உட்கார மாட்டாங்க. ஆகவே அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அடுத்த கட்டத்தில் நோக்கி போக முடியும். எடுத்தோன்னே வந்து எல்லாரையும் 500 பேர் ரவுடி இருக்காங்க, எல்லாம் நோட்டை போட்டு கடற்கரைன்னு சுட முடியாது. சினிமா கிடையாது. ரவுடி பசங்க போயிருக்கானுங்க பாருங்க, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களை வந்து தூக்கி பிடிக்கிறது, சாதிக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படின்றது, அடித்து ஒரு கொள்ளையை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா அவன் இங்கே 4வது தெரு 5வது தெருல இருக்க போட்டுக்கிறான். அவன் இப்போ இங்கே தாண்டி போயிருப்பான். இருந்தாலும் ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது அட்வொகேட் சார்லஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன் சார். தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் என்னதான் சார் நடக்குது? ஒரு சைடு குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரியும் என்கவுண்டரும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதுலேயும் குறிப்பாக வந்து ஒரு 3 மாதங்களாகவே திருப்பூரில் கூலிப்படையினோட அட்டகாசம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. என்னதான் சார் நடக்குது? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வென் கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ், நீங்கள் வட மாநிலங்களில் கம்பேர் பண்ணும் போது நம்ம இங்கே இருக்கிறதுனால நம்ம அப்படி யோசிக்கிறோம். கர்நாடகா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், நம்ம சவுத் சைடே கூட பல மாவட்டங்களில் பல மாநிலங்களில் பார்த்திங்கன்னா தமிழகத்தை விட அதிக குற்ற செயல்கள் நடந்துகிட்ருக்கு. இப்போ திருப்பூரை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர்லாம் வந்து தொழில் நகரமாயிடுச்சு. பொருளாதார ரீதியாக வந்து பல்வேறு தொழிற்சாலைகள்லாம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னராக இருந்த சூழ்நிலை இல்லாமல் இன்றைக்கி வந்து வெளி மாநிலங்கள் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் இருக்க எத்தனையோ மாநிலங்களில் தமிழகத்தில் மட்டும்தான் வெளி மாநில தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கான். அதனால் எல்லா மொழி பேசுகிறவனும் வந்து தமிழகத்தில் இருக்கான். எல்லா மொழி பேசுகிறவங்க நீங்கள் ஒரியா எடுத்திங்கன்னா ஒரியாக்காரன் இருக்கான், குஜராத் எடுத்தால் குஜராத்துக்காரங்க இருக்கிறாங்க, பஞ்சாப் எடுத்தால் பஞ்சாப்காரங்க இருக்காங்க, பீகார் எடுத்தால் பீகார்காரங்க, மத்திய பிரதேச தொழிலாளர்கள் இருக்காங்க. இப்படி வட மாநிலங்களில் இருக்க தொழிலாளர்கள் வந்து அங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரம் குறைவான பிறகு நிறைய கதையெல்லாம் பேசிக்கலாம், நாங்கள் பயங்கரமாக ஆகிட்டோம் அப்படி இப்படின்லாம். ஆனால் அவர்களுக்கான அந்த தினசரி கிடைக்கக்கூடிய வருமானம், அவங்க குடும்பத்தை நடத்தக்கூடிய வருமானம் இல்லாத பட்சத்தில் அவங்க தமிழகத்தை நோக்கி வராங்க. இந்தியாவிலேயே வந்து ஒரு சேஃபஸ்ட் மாநிலமாக நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாடு தான். ஏன்னு கேட்டால், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இங்கே சட்டம் வந்து கரெக்டான முறையில் ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அரெஸ்ட் பண்ணுறது, அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப டேலண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களில் இருப்பாங்க. இருந்தாலும் கூட எந்த இந்தியாவில் பல்வேறு நீங்கள் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கோங்களேன், நிறைய நடக்குதுன்றாங்க. அதே போல் நீங்கள் இந்த பக்கம் மத்திய பிரதேசம் இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், வென் கம்பேர் டு தமிழ்நாடு டபுளாக இருக்கும் அங்கே எல்லாமே. அப்படி இருக்கும் பொழுது குறிப்பாக இப்போ வந்து திருப்பூர் சுற்று வட்டார பகுதியில் பல்லடம், திருப்பூர் இந்த சைடில் வந்துட்டு ஒரு சில குற்ற சம்பவங்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து காவல்துறை மிக கவனமாக கையாண்டு அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க செக்யூர் பண்ணுறதுக்கு நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. இதுக்கு காரணமே என்ன கேட்டால், வெளி மாநிலத்தில் வந்த தொழிலாளர்கள் தான். இங்கே நிறைய கேங்கில் இருப்பாங்க, அந்த கேங்கில் மாட்டிக்கும். ஆனால் இது ரொம்ப கிளவராக உங்களுக்கு தெரியும், பவாரியா கேங்காக இருக்கட்டும், அடுத்து வந்து தண்டுபாளைய கேங்காக இருக்கட்டும், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன கேட்டால் இந்த பெட்ஷீட் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலு, டிஃப்ரெண்ட்டான மோடஸ் ஆப்பராண்டி, அதாவது அவனுடைய ஸ்டைலே பயங்கரமாக யோசிப்பான். அதாவது போலீஸ் ஒன்று யோசிக்கிறாங்கன்னா அவன் 10 மடங்கு யோசிக்கக்கூடிய கிரிமினலாக இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் போக போக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் கூலிப்படையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இப்போ கூட ஒரு ஃபைனான்சியர் ஒருத்தர் வந்து ரோட்டில் போகும்போது, வாக்கிங் போகும்போது வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்து அங்கே அதே இதில் பகுதியில் நடக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க ஒய்ஃபே ஆளை செட் பண்ணி வெட்டிட்டாங்க. ஒய்ஃபே ஆளை செட் பண்ணி அங்கே வந்து வேற ஒருத்தர் கூட ஒரு கான்டாக்டில் இருந்ததுனால, இல்லீகல் கான்டாக்டில் இருந்ததுனால அதுக்கு இவர் தடையாக இருக்க போகிறான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து இவர் கிளம்பி வாக்கிங் போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஃபோன் பண்ணி என் கணவர் வீட்டிலேருந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டாங்க. எல்லாம் ஃபஸ்ட் டைம் அஃபெண்டர், முதல் முறையாக குற்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஆட்கள் இறங்கி என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கிங் போகும்போது வெட்டிடுறாங்க. இந்த மாதிரி குற்ற செயல்களுக்கு அரசு வந்து எந்த விதமான இதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தான் தெரியணும், ஐயோ இப்படி சரி ஒரு கொலை செய்தால் 10 ஆண்டுகள் ஒருத்தனுடைய வாழ்க்கை போயிடும். ஏன்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனு, ட்ரையலு, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்விக்ஷன்.
அக்விட்டல் ஆனாலும் 10 வருஷம் கோர்ட்டுக்கு போயிட்டு தானே வரணும். இப்போ ஒரு வழக்கில் இவன் சம்மந்தப்பட்டுட்டான், நாளைக்கு அந்த சுற்று வட்டார பகுதியில் இப்போ பாருங்கள் 850 பேர் பழைய குற்றவாளிகள், 14 ஆண்டுகளுக்கு இருந்த 850 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, பழைய அக்யூஸ்ட் எல்லாம், அவங்களெல்லாம் தூசி தட்டி எழுப்புறாங்க. அவங்கவுங்க எங்கெங்கேயோ இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்தது இத்தனை ஆண்டு காலம் இவங்க வந்து, ஏன்னா அந்த ஃபீல்டில் இருக்கிறவன் சும்மா வேணால் சொல்லலாம் நான் மாறிடுறேங்க நான் திருந்திட்டேங்க அப்படி இப்படின்ட்டு. ஆனால் அவனுடைய அந்த சேட்டன்றது வந்து கண்டினியூவாக இருக்கும். பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் இப்போ வந்து கன்விக்ஷன் ஆனாலும் சரி, அக்யூட்டல் ஆனாலும் சரி, காவல்துறை அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் இந்த குற்றவாளிகள் வந்து 850 பேர் பழைய குற்றவாளிகளை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது, பழைய குற்றவாளிகள் இதே ஸ்டைலில், இப்போ உங்களுக்கு தெரியும் சென்னையிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் ஒரு கொலை நடக்குதுன்னா இது வெட்ட வச்சே சொல்லிடுவாங்க இது யார் கொலை பண்ணான்ட்டு காவல்துறை. ஆமாம், வெட்ட வச்சே சொல்லிடுவாங்க. ஆமாம், இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு சூழல் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் இல்லை. ஏன்னு கேட்டால் பல்வேறு இடங்கள்ல இருந்து ஆட்கள் வந்து தமிழகத்தில் வந்ததுனால ஒரு குழப்பமான ஒரு சூழல். அதே நேரத்துக்கு வந்து பார்த்தா இந்த தொடர் குற்ற செயல்கள் ஈடுபடுகிறவர்களை வந்து கண்டறிந்து கடுமையான தண்டனைகள், ஏன்னா போலீஸுக்கு வந்து இதில் ரோல் பெரிய ரோல். போலீஸோட ரோல் என்னென்னு கேட்டால் ஒரு அக்யூஸ்டை பிடிச்சோம் அதோடு அவ்வளோதான், பிடிச்சி எடுத்துகிட்டு போய் டிவியில் காட்டிட்டு இல்லை மீடியா காட்டிட்டு போகிறதில்ல. அந்த வழக்கை நடத்தி அந்த வழக்கில் வந்து ட்ரையல் நடத்தி அதுக்கான கன்விக்ஷனை வாங்கி கொடுக்குறது வரையும் அவங்களுக்கு வந்து பெரிய தலைவிதியாக இருக்கும். நம்ம கேரளாவில் ஒரு சம்பவம் நடைபெற்றுச்சு. கேரளாவில் ஒருத்தரை வந்து அவர் எதிர்கட்சிக்காரர் தான், அவரை ஒரு டீம் வந்து கொண்டுறாங்க, வெட்டி கொண்டுறாங்க. வித்தின் 6 months ட்ரையல் நடத்தி அவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துறாங்க குறுகிய காலகட்டத்திலேயே. அப்படி வந்து காவல்துறை ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த பகுதியே வந்து பார்த்திங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாக உள்ள பகுதி, நிறைய பண்ணை வீடுகள் கிடையாது, தோட்டத்து வீடுகள். பண்ணை வீடுகள்ன்றது நம்ம ஈசிஆரில் பார்க்குறோம், வந்து திரை நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்து பண்ணை வீடுகள் வச்சுப்பாங்க. ஆனால் இது வந்து தோட்டத்து வீடு. இந்த தோட்டத்து வீடை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டால் பாரம்பரியமாக இருந்திருப்பாங்க. எனக்கு நிறைய நண்பர்கள், உங்களுக்கு வந்து கொங்கு மண்டலத்தில் நிறைய நண்பர்கள், நிறைய முறை நான் போயிருக்கேன், ட்ராவல் பண்ணும்போதில் அங்கே போய் தங்கியிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் அப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியம், பிரமிப்பை ஏற்படுத்துறது என்னன்னு கேட்டால், அவங்க வந்து வீடெல்லாம் திறந்து விட்டு தாங்க நாங்கள் படுத்து தூங்குவோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா, எவன் வரான் எவன் போகிறான்ற ஒரு விஷயமே தெரியாத ஒரு சூழல்னால தான் யாராவது ஒருத்தர் சந்தேகப்படும்படியாக போனால், முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன், முதல்ல வந்து எங்கள் ஏரியாலேயே தெரியாத ஒரு ஆள் போனால் கூப்பிட்டு நாங்கள் விசாரிப்போம். 2 வாட்டி அந்த பக்கம் போனாலே அவனை கூப்பிட்டு யார்ப்பா ராஜா நீ எங்கேப்பா போகிறனோ, ஏன்னா எங்களுக்கு ஏரியா இவன் எந்த ஏரியால்னு தெரியும், அதாவது உள்ளூர் ஆள் யாருன்னு தெரியும், வெளியூர் ஆள் யாருன்னு தெரியும். அப்படின் போது கூப்பிட்டு விசாரிப்போம். அப்போ வந்து என்னன்னு கேட்டால் அது மாதிரி வந்து குற்றவாளிகளே பிடிச்சி காவல்துறை கொடுத்துருவோம். குற்றவாளிகளே நைட்டு 12-1 மணிக்கு சுற்றும் போது இவனுக்கு மேலே டவுட் வருதுன்னு சொல்லி பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்ச் பண்ணி கொடுத்த கதைலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அதை பண்ண முடியல. இன்றைக்கி என்ன ஆகிடுச்சுன்னு கேட்டால் எல்லாமே கடகடன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். காலையில் 9 மணிக்கு கிளம்புறானா, நைட்டு 10 மணி வரையும் சுற்றி வந்து பக்கத்தில் இவன் அடிபட்டால் கூட இவன் எதையும் கண்டுக்கிற ஒரு சூழலில் இல்லாத போனதுனால தான் இன்றைக்கி வந்து குற்ற செயலாப்பா இங்கே இப்படி தான் போல இருக்குது, இந்த ஊருக்கு இப்படி தான் போல இருக்குது, ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, நம்ம மேண்டேட்டரி பெயிலில் வந்துடுவோம், இல்லை நம்ம அட்வொகேட் பெயில் எடுத்து கொடுத்துருவாரு அப்படின்றதுக்காக இவன் என்ன பண்ணால் குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். வட மாநிலத்திலிருந்து வந்து ஐடி தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை செய்தாங்க. உங்களுக்கு தெரியும், சென்னை பெருங்குடியில் நடந்துச்சு அந்த சம்பவம். ஒரு 7-8 பேர் சேர்ந்து ஒரு 2012-15 அந்த டைமில் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய குற்ற செயல் காவல்துறை ஒரு முறை என்கவுண்டரே இறங்கி பண்ணாங்க. அப்படி இருந்தாலும் கூட இதை வந்து தடுக்கணும் அப்படின்னா இது சட்டத்தின் முன்னாடி தகுந்த தண்டனைகள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் ஒரு ஐயோ இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்ற ஒரு பயம் வரும். அதை விட்டுட்டாலே இவன் என்ன பண்ணாலும் அசால்ட்டாக குற்ற செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடான். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே என்கவுண்டர்னு. இந்த என்கவுண்டரை எவ்வளோ இல்லை எல்லண்டோவை எவ்வளோ வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ சமீபத்தில் குற்றத்தோட ஜுனைலோட குற்றங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? ஏன் இது வந்து நடக்குது? ஜுனைல் அதுவும் குறிப்பாக அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, அந்த 15 to 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஏன் அதிகமாக பண்ணுறாங்க? இல்லை, நம்ம வந்து அப்படி நினைக்கிறோம் ஜுவனல் குற்றங்கள் அதிகமாக இருக்கின்ற மாதிரி. காவல்துறை பொறுத்தவரையில் என்னென்னா, ஒரு அக்யூஸ்டை வந்து உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தேசிய மனித உரிமை ஆணையமாக இருந்தாலும் சரி, ஒரு என்கவுண்டர்னு செய்யும் போது 1008 வழிமுறைகள் அவங்க விதித்திருக்காங்க. அந்த 1008 வழிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது அதை பின்பற்றி தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும். ஜுவனைல் அப்படின்னும் பொழுது அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், வீட்டில் பையன் என்ன பண்ணுறான் போனான்னு, நம்ம நாங்கள்லாம் கல்லூரி படிக்கும்போதே கல்லூரி படிக்கிற மாணவர்களே, அதாவது சக நண்பர்களே வந்து கேட்டால் நேற்று நைட்டு எங்கள் அப்பா அடிச்சிட்டாருப்பா அப்படின்னுவானுங்க. இன்றைக்கி 10வது படிக்கிற பையனை கூட அவங்க அப்பாவால் ஒரு விஷயத்தை கேட்டால் அவன் எதிர்த்து போகிறான், அவர் அடிக்கிறதுக்கு இவன் போகிறான், அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கி மாறி இருக்கு இல்லையா? அந்த மாற்றம் தான் இன்றைக்கி வந்து ஜுவனைல் என்னன்னு கேட்டால்
பணம் கிணம் கிடைக்கும் கூட போனால் அப்படின்றதுக்காக நிறைய குற்ற வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஜுவனல்ஸ் வந்து அக்யூஸ்டாக போய் சேர்றாங்க. அவங்களுடைய ஃப்யூச்சரே வந்து பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். என்கவுண்டர் பண்ணுறது பண்ணாங்க அப்படின்றதுக்காக ஜுவனல் நிறைய குற்றம் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பக்கம் என்கவுண்டர் சட்டம் ஒழுங்கு சரி செய்வதற்காக நேற்று கூட ஒரு அக்யூஸ்டை பிடிக்க போயிருக்காங்க. அங்கே ஏதோ பிரச்சனையாகி சென்னையில் வந்து சுட்டு பிடித்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசில் 10,000 பேரை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. என்கவுண்டர்னால் சுட்டு பிடித்திருக்கா 10 காவல்துறை அதிகாரிகள் உயிர் போயிருக்குது, இறந்துருக்காங்க என்கவுண்டரில். பல பேருக்கு கை கால்லாம் போயிருக்குது. ஒரு 250 பேருக்கு மேலே வந்து என்ன கேட்டால் உயிரே போயிருக்கு அக்யூஸ்டுக்கு வந்து 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தலைக்கு அமௌண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. உத்தரப்பிரதேச 255 என்கவுண்டர் நடந்த உத்தரப்பிரதேசிலே சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை தேசிய மனித உரிமை ஆணையமோ எந்த கேள்வியுமே கேட்கலையே. ஏன்னா அங்கேயே கேட்க முடியாத போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரொம்ப எக்யூப்டாக இருப்பாங்க காவல்துறை. குற்ற செயல்களை கண்டுபிடிக்கின்ற பொழுது அவங்க ஒரு சில நேரங்களில் அவங்க மீது தாக்குதல் நடத்தும் போது தான் அந்த என்கவுண்டர்ன்ற சம்பவத்தையே செய்கிறாங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த என்கவுண்டர் அப்படி சம்பவத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. நைட்டு போகிறாங்க, தற்காப்புக்காக எடுத்து வெட்டுற மாதிரி வெட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ஒரு துப்பாக்கி ஒரு குண்டு மட்டும் வச்சு கேஸை முடிச்சிடுறாங்க. என்கவுண்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிடறாங்க. உண்மையிலே இது என்கவுண்டர் தானா? இல்லை அது பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம மீடியாக்காரர்களோ வழக்கறிஞர்களோ அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ஆந்திர பிரதேசில் 2019 ஒரு மருத்துவ மாணவி வந்து 2 வீலரில் போகிறாங்க. அந்த 2 வீலர் அங்கே பார்க் பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு டோல்கேட் கிட்ட பஞ்சர் ஆகிடும். அந்த டூ வீலர் ஈவினிங் வரும்போது ஒரு 4 பேர் வந்து அந்த 2 வீலரை நாங்கள் பஞ்சர் பண்ணி தரோம், ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த மருத்துவ மாணவியை கூட்டு போய் கற்பழித்து கொடூரமான முறையில் கொலை செஞ்சுறாங்க. அது நவம்பர் 27 நடக்குது. நவம்பர் 29 ஒரு 4 அக்யூஸ்டை போலீஸ் செக்யூர் பண்ணுறாங்க. ஊரே பற்றிக்கிச்சு. நாடே வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியா முழுவதுமே தமிழகத்திலே மருத்துவர்கள் போராட்டம். எப்படி இந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஒரு ஒரு எம்டி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அப்படி நடந்துச்சு. நவம்பர் 29 காவல்துறை உங்களை செக்யூர் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாளில் என்ன பண்ணுறாங்க, சீன் ஆஃப் அக்கரன்ஸ்மே ஒரு சம்பவம் நடந்தால் அந்த இடத்துக்கு காவல்துறை குற்றவாளிகளை கூப்பிட்டு போவாங்க. எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணு எப்படி வந்தாங்க, அந்த மாதிரி ஆக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஆக்ட் பண்ணி காட்டணும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, ஸ்பாட்டை கூட்டு போகிறது. அப்படி கூட்டு போகும்பொழுது இந்த 4 குற்றவாளிகளும் 10 போலீஸ் போயிருக்கிறாங்க. 10 போலீஸ் வந்து ஒரு இருட்டு பகுதியில் வச்சு கல்லெல்லாம் தூக்கி அடித்து துப்பாக்கியை பிடுங்கினதாகவும் அதற்கு வந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு சுட்டாங்க. சுட்ட உடனே நாடே சந்தோஷப்பட்டுச்சு. மேற்கு வங்கத்தினுடைய தற்போதைய முதல்வர் மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா தரமான சம்பவம்னாங்க. அமிதாப் பச்சனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இது மாதிரி குற்ற செயலில் ஈடுபடுவர்களும் நடு மக்கள் மத்தியில் நிற்க வச்சு அவங்கள கொல்லணும்னாங்க. ஒரு சில மனித உரிமையாளர்கள் ரூல் ஆஃப் லா இருக்கும்போது இதை பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் இதை பாராட்டினாங்க. வெகுஜன மக்கள் ஏன்னா அவங்க வீட்டு பொண்ணு போயிடுச்சு அப்படின்னா அரசுக்கான பாராட்டுகள் குவிஞ்சிச்சு. ஆனால் அதில் ஒரு அக்யூஸ்ட் ஜொல்லு சுரேஷனோட அக்யூஸ்ட் என்ன பண்ணுறா, அக்யூஸ்டோட அப்பா என்ன பண்ணுறாரு, ஒரு மனுவை போட்டு தேசிய மனித உரிமை ஆணையத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி இந்த வழக்கை விசாரிப்பதற்கு 3 பேர் ஓய்வு பெற்ற நீதிபதி பேனல் ஆரம்பித்து இன்றைக்கி அந்த 10 பேரும் கொலை குற்றவாளிகள்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. அப்போ மக்களுக்காக தான் போகிறான், அவனை அவங்க வீட்டு பசங்களுக்கு ஏதாவது ஆச்சு இல்லை. அப்படி இருக்கும்போது இதில் ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. அதனால் தமிழக காவல்துறை பொறுத்தவரையில் அவங்க அந்த சீன் ஆஃப் அக்கரன்ஸை மட்டும்தான் அங்கே சொல்ல முடியும். ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே லோக்கல் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் சொல்லணும். சிட்டிக்குள்ளே நடந்துச்சு அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டை சொல்லணும், ஆர்டிஓ வரணும். அதே போல் என்ன கேட்டிங்கன்னா அந்த ரிப்போர்ட் எஃப்ஐஆர் உடனே ஃபைல் பண்ணணும், மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு தகவல் கொடுக்கணும், அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணணும். ஏகப்பட்ட புரோட்டோகால் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஒரே பேட்டர்னாக இருக்குது, ஒரே குண்டை வச்சு அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றங்களும் அதற்கு மேலே இருக்க ஃபோரமே தவிர நம்ம வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது. ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க கேட்டால், அங்கே நான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த கதையில் சொல்லும் பொழுது அந்த டிஜிபி சொல்கிறாரு 255 பேரை நாங்கள் சுட்டோம், எங்களை ஒரு கேள்வி கூட தேசிய மனித உரிமை ஆணையமும் சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல. ஏன்னு கேட்டால் நாங்கள் சுட்டவரெல்லாம் புனிதர்களோ புண்ணியவான்களோ கிடையாது, எல்லாரும் டசன்ஸ் ஆஃப் கேஸ் வச்சுருந்தாங்க, இவங்க தலைக்கு நாங்கள் இவ்வளோ வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. அதே போல் தமிழகத்தில் நடந்த சம்பவங்களுக்கு ஒரு பட்டியல், ஹிஸ்ட்ரி ஷீட்டுன்னு ஒரு பட்டியல் இருக்கும். பட்டியல் இருக்கும்போது கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணுறது தானே மேட்ரு. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவியோ இல்லை ஒரு ரமேஷையோ ஒரு சுரேஷையோ ஒரு அரவிந்தியோ போய் அவங்க சுடலை. அவங்க சுடுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அவங்களுக்குன்னு தெரியும், பல நாட்களாக வழக்குக்கு வராதவங்க, ஒரு பெரிய குற்ற வழக்கில் ஈடுபட்டவங்க தலைமறைவாக இருக்காங்க. அப்படின்னும் போது அதற்கான அது எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடியதை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே போல் அந்த என்கவுண்டரில் ஈடுபட்ட அதிகாரி கடைசி வரையும் பதில் சொல்லணும் இந்த வழக்கு வரும்போது. அப்படி இருக்கும்போது அசால்ட்டாக ஒரு என்கவுண்டர் நம்ம கடந்தும் போயிட முடியாது. ஆகவே தமிழகத்தில் நடந்த என்கவுண்டருக்கெல்லாம்
சரியான பதில்களையும் சரியான ரிப்போர்ட்டையும் இவங்க சப்மிட் பண்ணும்பொழுது அது உங்களை வந்து எதுவும் பாதிக்க போகிறது கிடையாது. சார், இந்த குற்றத்தில் மிக முக்கியமான குற்றம் பெண்களுடைய பாதுகாப்பு. பலாத்காரங்கள் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நீங்க இப்போ நான் சொல்றதை வச்சு பார்த்தீங்கன்னா யூபியை விட இங்க தமிழகத்துல இப்ப சமீப காலத்தமா வந்து அதிகப்படியான இந்த குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னும் உத்தரப்பிரதேஷ் மாதிரி நம்ம தமிழ்நாடு மாறிடுமா? இப்ப சமீபத்துல கூட நேற்றுக்கு முந்தானத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மனம் குன்றிய ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து தொடர்ச்சியா ஒரு 1 இயரா வந்து மிரட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. இதுல வந்து ஒருத்தர் ஜுனைல் வேற, இவனும் தப்பிச்சிருவானா? இல்லை இல்லை, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி உத்தரப்பிரதேசையும் நம்மளுடைய இதையும் வந்து நம்ம கம்பேர் பண்ண முடியாது. உத்தரப்பிரதேசம் வந்து 20 கோடி பேருக்கு மேலே மக்கள் இருக்காங்க. அதே நேரத்துக்கு வந்து 484 தொகுதிக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளுக்கும் இங்கே நடக்கிற விஷயங்களுக்கும் வந்து நம்ம வந்து முடிச்சு போட முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே வந்து நீங்கள் இந்த சம்பவம், இப்போ ஒரு குறிப்பிட்ட சம்பவம் ஒன்று சொன்னீங்க, ஓராண்டு காலமாக இந்த சம்பவம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓராண்டு காலமாக ஒரு பெண்ணை வந்து கல்லூரி படிக்கிற மாணவியர்கள் வந்து ஏமாற்றி பண்ணியிருக்காங்க. குற்றமான ஒரு செயல், அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அப்நார்மலாக இருக்கணும்னு மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட், அவங்க அப்பா மட்டும் இருக்கார். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கல்லூரி படிக்கிற மாணவர், நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்காகவே தனியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இவங்களை ஃபாலோ பண்ண ஒரு 10 கல்லூரி இருக்கா சென்னையில், இதுக்குன்னு ஒரு 500 தரமான காவல்துறை அதிகாரிகள் போட்டு இவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, காலேஜ் உள்ள எப்படி இருக்காங்க, காலேஜுக்கு வெளில இருக்காங்க, இவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுமோன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம உத்தரப்பிரதேசம் தமிழகத்திலையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா தமிழகத்தில் வந்து இது மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் ஈடுபட்டவர்கள் பலர் சுடக்கூடப்பட்டிருக்காங்க ஒரு காலகட்டத்தில், ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சார். இந்த மாதிரி 17 வயசுக்கு கீழே இருக்கவங்கலாம் இல்லை அப்படி நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் தப்பிச்சிடறாங்க அப்படின்னாலும் கூட அவங்க அந்த ஜுவனல்ன்ற ஒரு கதையில் வெளியில் வந்துடுறாங்க. பட் ஆனால் அவங்க அந்த சமூகத்தில் வந்து வாழ முடியுமான்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் வாழ்கிறதுக்கான சாத்தியக்குள்ளே கிடையாது. ஏன்னா ஒரு சிறைக்குன்னு போயிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஏகப்பட்ட நெட்வொர்க் ஏற்பட்டவன் சிறைக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு அவன் அப்துல் கலாம் மாதிரியோ இல்லை காந்திஜி போலையோ வந்து அவன் செயல்பட போகிறது கிடையாது. அவன் ஒரு டான் மாதிரி அங்கே லோக்கலில் சுற்ற ஆரம்பிச்சிடும். அது ஜுவனலாக இருந்தாலும் அங்கே ஒரு 4 பேர் ஆல்ரெடி வந்திருப்பான். அப்படின்போது இவனுடைய வாழ்க்கை இப்போ நாளைக்கு இவன் ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு காலேஜில் அட்மிஷன் போகும்போது என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே ஒரு ரேப் கேஸ் இருக்குது, கூட்டு பாலியல் கேஸில் இருக்காங்க, ஒரு மர்டர் கேஸில் ஒரு துணைக்கு போயிருக்காரு அப்படின்னு, அது ஒரு கரும்புள்ளி தான். தப்பிச்சிடறாங்க அப்படின்னா அந்த டைமிங் சட்டத்துக்கு உட்பட்டு ஏதோ ஒரு ஓட்டைகளை வைத்து தப்பிக்கலாமே தவிர, அதை வெளியில் வந்து பார்க்கும்பொழுது தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம இவ்வளோத்தை இழந்துட்டோம் போல இருக்குது. ஏன்னா வீட்டில் இருக்கணும் மதிக்க மாட்டால, வீட்டிலே அக்கா தங்கச்சி இருப்பாங்க. இவர் ஒரு கூட்டிய பாலியல் வன்கொடுமையில் போய் சம்மந்தப்பட்டு A2 உள்ளே போயிட்டு வருவார். யார்? ஜுவனல். வாங்க பிரதர் நல்லா இருக்கீங்களா, வாங்கன்னு சாப்பாடு போட்டு உட்கார, காரி துப்பி ஓரமாக உட்கார வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில வழக்குகளில் அது மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும். எல்லா வழக்குலையுமே வந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கிடையாது. இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்களை இவங்க மீறி சட்டத்துக்கு உட்படாமல் ஒரு சில விஷயங்களை மீறி செய்கின்ற பொழுது அது பெரிய அவமானத்தில் தான் கொண்டு போய் முடியும். சார், இது வந்து சிஎம் வந்து கவனத்துக்கு அதிகபட்ச ஒரு இஷ்யூவாக எடுத்து கவனம் செலுத்துவாரா இந்த லா அண்ட் ஆர்டரில்? லா அண்ட் ஆர்டரில் உங்களுக்கு நல்லா ஒன்று கேட்டுக்கோங்க. அதாவது ஜூலை 4 or 5 நினைக்கிறேன், பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு காவல்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காவல்துறையில் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே காவல்துறை எக்யூப்டாக தான் இருந்தாங்க. பட் ஆனால் என்னென்னு கேட்டால், ஒரு மாநிலம்னும் போது அங்கே பல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எல்லாருமே எஜுகேட்டட் கிடையாது. அதே போல் ரவுடிசத்தையோ இல்லை கூலிப்படைகளோ ஒரு மாநில அரசு என்கரேஜ் பண்ண போகிறது கிடையாது. தமிழக முதல்வர் தான் நேரடியாக அவருடைய கவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறை காவல்துறை. அப்படிங்கும்போது காவல்துறையில் பல விஷயங்கள் மாற்றங்களை அவங்களை கொண்டு வந்தாங்க. புதிதாக வந்து ஏடிஜிபியாக ஏற்கனவே இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து அந்த பதவியில் உட்கார்றாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, புள்ளி விவரத்தை போய் பாருங்கள். நீங்கள் உத்தரப்பிரதேசையும் தமிழகத்தையும் கம்பேர் பண்ணிட்டீங்க. ஆனால் இப்போ போய் புள்ளி விவரத்தை பாருங்கள். அருண் ஐபிஎஸ் அவர்கள் பதவி ஏற்ற பிறகும் அதற்கு முன்னதுக்குமாக என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி ரவுடிகள் மத்தியில் இருந்துச்சு. ஏன்னா அவர் இங்கே தான் கமிஷனர் ஆனார், எங்கள் சென்னையில். தமிழ்நாடு முழுவதுமே இது வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆச்சு. பல ரவுடிகள் இன்றைக்கி ஓடி போயிட்டாங்க, பல ரவுடிகள் இன்றைக்கி இல்லை, பல ரவுடிகள் இன்றைக்கி அச்சத்தில் இருக்காங்க, எப்போ என்ன நடக்குமோன்ட்டு. ஏன்னா ரூல் ஆஃப் லா அப்படின்னும் பொழுது அந்த மக்களுக்கான ஒரு 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 மாநிலத்தினுடைய ஒரு இதை துடிப்புன்னு கேட்டால் சட்டம் ஒழுங்கு மேட்டர் மட்டும்தான். அப்படி இருக்கும்பொழுது அந்த சட்டம் ஒழுங்கு மேட்டரில் காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இறங்குன்ற பொழுது தான் ரவுடிகள் பயப்படுவாங்க, திருடர்கள். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரிமினல்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் வந்து கஞ்சா கடத்துறான் அப்படின்னு இந்த போதைப் பொருள் கடத்திக்கிட்டு இருக்கான். ஒருத்தவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறைக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா சைபர் கிரைம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரு சிலர் கட்ட பஞ்சாயத்து. ரவுடிசம்ன்றது என்ன கேட்டால் போய் வெட்டுறது குத்துறது இதெல்லாம் பண்ணுற. ஒருத்தர் கட்ட பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ணுவான், ஒயிட் கலர் கிரைமாக பண்ணுவான்.
ஒருத்தன் பெண்களை மட்டும் சீட் பண்ணுவான், ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் சீட் பண்ணுவானுங்க. இப்படி பல்வேறு பிரிவுகளாக நம்ம கிரிமினல்ஸை வந்து பிரிக்கலாம். அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் ஒரே போர்வைக்குள்ள கொண்டு வந்து இவர்களை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசத்தில் பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி மாறி இருக்கு. இப்போ ஒரு சில மர்டர் ஃபார் கெயின், ஏதோ ஒரு பணம் கிடைக்கும், நகை கிடைக்கும், பொருள் கிடைக்கும் தான் ஒரு சில கொலைகள் நடந்திருக்கே தவிர இந்த கூலிப்படைகளுடைய ஆதிக்கம், இந்த கேங்ஸ்டர்னுடைய ஆதிக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப கம்மியாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறது. அங்கே வந்து இப்போ ஏடிஜிபியாக லா அண்ட் ஆர்டருக்கு வந்துட்டு டேவிட்சன் ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே எக்யூப்டான ஆள், எல்லாருமே எக்யூப்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். ஆனால் குற்றவாளிகள் தங்களை மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னும் பொழுது பல்வேறு விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்கணும். நாளைக்கு ஒரு குடும்பம் போயிடுது, ஒரு ஃபேமிலி போயிடுது, ஒரு அப்பா ஒரு மகன் ஒரு தாயை கொலை பண்ணுறோம், அந்த அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் காவல்துறை அந்த இடத்துக்கு போய் தேடணும், தடயத்தை பார்க்கணும், எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் தமிழக முதல்வர் மிக வேகமாக இந்த குற்ற செயல்கள் குறைவதற்கான நடவடிக்கைகளை அவங்க எப்போயோ ஏற்கனவே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மிக விரைவில் வந்துட்டு நல்ல நல்ல முன்னேற்றங்களும் பார்ப்போம். கண்டிப்பாக சார். இன்ஸ்டாகிராம், இந்த ட்விட்டர், இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த இணையவெளி, இப்போ ஒரு ஒரு பையன் இருக்கான், அந்த பையன்கிட்ட வந்து அவன் ரவுடியாக மாறிடுறான். அவனை வச்சுக்கிட்டு ஒரு 10-15 பேர் இந்த குரூப் சேர்த்துக்கிட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் வந்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டு இந்த மாதிரி அவங்களோட சர்க்கிளை பெருக்கிக்கிறாங்களா? ஆமாம், நீங்கள் சொல்கிறது சிவகங்கை மாவட்டத்தை பற்றி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தவரை அது மாதிரி இருந்துச்சு. தொடர்ச்சியாக ஒரு 3-4 கொலை நடந்துச்சு. காவல்துறை வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாக வந்து இப்போ ரீசெண்ட் டைம் ஒரு 2-3 மாதமாக அந்த அந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் மூலமாக சவால் விடுவது போன்ற செயல்கள் எல்லாம் தடுத்துருக்காங்க. ஏற்கனவே 10046 ஆஃப் 2020 சொல்லி நான் ஒரு வழக்கு ரிட் பெட்டிஷன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டேன். சமூக வலைதளங்களில் அரசியல்வாதிகளையோ மதத்தையோ இல்லை ஒரு ரவுடிசத்தை வந்து ஊக்குவிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை இப்போ வந்து ஆப்போசிட் மதத்தை இருக்கிறவங்க கொச்சைப்படுத்தியோ பேசக்கூடாதுன்னு போட்டேன். அதுக்கு ஒரு ஜியோவே கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்பி ஆஃபீஸில் 4 பேர் இருக்காங்களாம், ஸ்பெஷல் செல்லு. கமிஷன் ஆஃபீஸ்லேயும் ஒரு டீம் இருக்குன்றாங்க. ஸ்க்ரூட்டினி பண்ணிகிட்டே இருக்காங்க. சர்வசாதாரணமாக நம்ம ஒரு வீடியோவில் பேசுகிறோம் போயிடுறோன்றது கிடையாது. அதை ஆய்வு செய்வதற்கு பல விஷயங்கள் ஏற்பட்டு விட்டுச்சு. அப்படி அதில் தவறு நடக்கும் பட்சத்தில் ஒரு மீது எஃப்ஐஆர் போடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம பண்ணும்போது இப்போ சைபர் அஃபென்ஸில் அதுவும் சைபர் அஃபென்ஸில் தான் வருது. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே வந்து மிரட்டுற அளவுக்கு இவங்க இன்ஸ்டாகிராமில் போயிடுறாங்கல்ல. தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். அப்புறம் அவங்களுக்கு கூப்பிட்டு பார்த்தா எல்லாம் ஜுவனலில் கூப்பிட்டு வான் பண்ணி அவங்க அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பான்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆகவே அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். எடுத்தோன்னே வந்து எல்லாரும் 500 பேர் ரவுடி இருக்காங்க, எல்லாம் நோட்டபிள் டக்கடக்கடன்னு சுட முடியாது. சினிமா கிடையாது. இவன் யார், இவனுடைய ஆப்ரேஷன் என்ன, திருந்தி வாழ்றனும், ஆனால் பின்னாடி போய் வேலை செய்வான், இது எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி உங்களுக்கு டைம் வேணும். ஏன்னா எலெக்ஷன் வேறு வரப்போது. அதுக்காக எல்லா விஷயங்களையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பொறுத்து இருந்தால் அதை பார்க்கணும். சார், இந்த சிறுவர்கள் குற்றங்களில் அடிப்படை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் அவங்க வந்து அதிகப்படியான நேரங்கள் செலவழிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் என்ன சார் சொல்ல வரீங்க? சார் அதான் சார், ஆசிரியர்கள்லாம் இப்போ கூட என்னுடைய கணித ஆசிரியர் ஒருத்தவங்களை பார்த்தேன். நான் பார்த்து உங்களை கால் தொட்டு கும்பிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. ஏன்னா எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் அடிச்சு உருவாக்குனது அவங்க தான் ஒரு கட்டத்தில். ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்களே பள்ளியிலே வந்து இவனுக்கு மதிக்கிறது கிடையாது. அதே நேரத்துக்கு என்ன கேட்டால் இதுக்கு வந்து இந்த சொசைட்டியும் ஒரு காரணமாக அமைந்து விட்டுருச்சு. நம்ம சொசைட்டியும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு அப்துல் கலாம், ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர், ஒரு காமராஜர், ஒரு கக்கன்னு, ஒரு பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா, இவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்க சொத்தெல்லாம் விட்டுட்டு அவங்க நாட்டு மக்களுக்காக போய் செயல்பட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றிலாம் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை இவனுக்கு வந்து ஒரு விஷயத்திலோ போட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அவங்களுக்குலாம் ஃபாலோவர் குறைவாக இருக்குது. ரவுடி பசங்க போயிருக்கானுங்க பாருங்கள், ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கள வந்து தூக்கி பிடிக்கிறது, சாதிக்காக நான் போய் நிற்கிறேன் அப்படின்றது, இப்படிலாம் போகிறதுனால நிறைய நண்பர்கள், நான் தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிறேன், எல்லாருமே எனக்கு தெரியும் அப்படின்னும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு மாயை, எங்களை பயன்படுத்தி அரசியல் செய்வதற்காக ஒரு சிலர் பண்ணி தான் நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையை எழுந்துட்டோம்னு பலர் சொல்கிறாங்க. தினசரி நான் நிறைய பேரோட பேசும்போது தெரியுது, ஜீரோ உள்ள திறந்து பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் போயிட்டு அர்ஜுன் கூட போயிட்டு கதவை திறப்பார் பார்த்தீங்களா, அந்த கதைக்கு தான் இவனுக்கு கத்திக்கிட்டு குரலை கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நான் நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, போலீஸ் இடத்துல இருப்பார், அந்த கதையை திறந்து அக்யூஸ் இன்னைக்கு பிடிச்சிடம் பாருங்கன்னு வருப்பாருங்க, அந்த கதையில் தான் இன்னைக்கு இவங்க இருந்துட்டு இருக்காங்களே தவிர ஜுவனைல பள்ளி பருவத்திலே அவங்க வந்து அவர்களை உருவாக்கணும். பள்ளி பருவத்திலே அரசு பள்ளி மாணவர்கள் அவங்களுக்கு தெரியும், நல்லா பயங்கரமாக படிக்கக்கூடிய மாணவர்கள். அப்படி இருக்கும்பொழுது அவங்கக்கிட்ட வந்து நல்ல ஆசிரியர்களை கொண்டு போகணும். ஒரு தவறு நடந்தால் அதில் தெரியும், பள்ளிக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, பள்ளிக்குள்ளேயே வெட்டிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் எல்லாத்தையுமே வந்து தவறான தகவல்கள்லாம் வெளில வந்துச்சு. ஆனால் அங்கே மாணவர்கள் வந்து என்னென்னு கேட்டால் வெளியில் வந்து நடக்கிற சம்பவத்திற்கு
பள்ளி நிர்வாகம் பொறுப்பாக ஏற்கிறதுக்கும் சாத்தியக்குறைவு குறைவு. ஏன்னா அவன் பல பேரோட சேர்ந்துடுறான் வெளில வந்தோடனே. ஒரே நீரோட்டத்தில்ப்பா நம்ம படிக்கிறோம், இது வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது, 20 வயசு வரையும் நம்ம இதை பண்ணணும், 18 வயசு வரையும் நமக்கு இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் காலேஜ் போகணும், இப்படி போகணும் அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது. வெளில வந்து ஹீரோ ஆகணும், இப்படி பண்ணுறதுனால தான் பலர் தங்களுடைய வாழ்க்கையை எழுந்திருக்காங்க. ஆனாலும் இந்த ஆசிரியர் மத்தியில் இந்த குழந்தைகளுக்கான குற்றங்கள் அதுவும் அதிகரிக்குது. ஒரு சைடு நம்ம இவங்களையும் சொன்னாலும் இந்த ஆசிரியர்களுக்கு உண்டான குற்றங்கள் அதிகரிக்குது. அதெல்லாம் ரொம்ப கவனமாக எல்லா இடத்துலையுமே அது வந்து இந்தியா முழுவதும் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். அதை வந்து என்ன கேட்டால் எவ்வளோ பேரை தான் நம்ம சிறை காமிச்சாலும், எவ்வளோ பேர் தான் அடித்து உடைச்சாலும், புரியுதுங்களா? அப்போ வந்து என்ன கேட்டால் அந்த ஒரு 5 நிமிஷம் அற்பமான ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணுறான், போய் சிக்கலில் மாட்டிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை எழுந்துடுறான், குடும்பத்தை மறந்துடுறான். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது. ஆசிரியர்கள் மீதும் தகுந்த நடவடிக்கை. இப்போ ரீசெண்டாக 2-3 விஷயங்கள் கூட நம்ம கேள்விப்பட்டோம். இருந்தாலும் இதை காவல்துறை, அங்கே இருக்க கூட பள்ளிக்கல்வித்துறை எல்லாம் அவங்கள ஃபில்டர் பண்ணி யார் யார் என்னென்னன்றதை பார்க்கணும். ஏற்கனவே ஒரு ஆசிரியர் அந்த பக்கம் பெரம்பலூர் பக்கம் ஒரு ஆசிரியர் கொண்டு போய் ஒருத்தன் கொலை பண்ணி போட்டான் காரோட. அது தெரியும் உங்களுக்கு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆமாம். அப்போ வந்து என்ன கேட்டால் இதையெல்லாம் எதை குறிக்க நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூகத்தில் வந்து இவங்க வந்து ஒரு எக்யூப்டான ஒரு லைஃபு, இதுதான் வாழ்க்கை. காலைல எந்திரிக்கிறோம், போகிறோம், வரோம், சமூகத்தை சார்ந்த மக்களோடு பழகிறோம், நமக்கு ஒரு 10 பேர் இருக்கணும் அப்படின்ற நிலைப்பாடை விட்டு இவங்க என்ன பண்ணால் அப்நார்மலாக யோசிக்கும் பொழுது தான் தேவையில்லாத பிரச்சனைகளை போய் மாட்டுறாங்க. ஆசிரியர்கள் ஜெயிலுக்கு போகிறாங்க, பல குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. அப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. சார், திருப்பூர் பல்லடம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு 3 பேர் கொலை. இது இப்போதைக்கு தற்போதைய அந்த நிலை என்ன, அந்த கேஸோட நிலை என்ன? கொலையாளிகள் வந்து கைது செய்யப்படுவார்களா? அதாவது திருப்பூரில் கடந்த 28ஆம் தேதி தாய், தந்தை, மகன் 3 பேர் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏற்கனவே நம்ம சொன்னது போல் அங்கே வந்து பார்த்தா அந்த தோட்டத்து வீடு அவங்க பராமரிக்கிறாங்க. ஒரு தேங்காய் வியாபாரி, 15 ஏக்கரு. ஏற்கனவே நம்ம பல விஷயங்கள் பேசியிருக்கும்போது சொல்லியிருக்கோம், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படி சிசிடிவி கேமரா அப்படின்றது 2000 ரூபா தான். அது மாதிரி வந்து தாய் தந்தையர் தனியாக இருக்கின்ற பொழுது நம்ம சொந்த செலவில் ஒரு 1 லட்ச ரூபா செலவாகுதுடா, பரவாயில்லடா அப்படின்னு சொல்லி கேமரா வச்சு எல்லாத்தையும் பண்ணியிருக்கணும். பண்ணலை. இருந்தாலும் காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து கைதேர்ந்த குற்றவாளிகள் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க முடியும். ஏன்னா அங்கே வந்து தடயங்களை மொத்தமாக ஏற்கனவே வந்து அந்த பெரியவரை வந்து வேவு பார்த்ததாக அவர் சொல்லியிருக்காரு, ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இது பணத்திற்காக கொலை செய்வேன்னா 8 சவர நகைக்காக 3 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது வந்து ஒரு சிக்கலான இருக்குது. ஐஜி செந்தில்குமார் சார் தலைமையில் வந்து ஸ்பெஷல் டீம் 14 டீம் போட்டாங்க. இப்போ வந்து என்ன கேட்டால் வடமாநில கொள்ளையர்கள் மீதும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. கும்பல். ஆமாம், போர்வை கும்பல். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால், இந்த மாதிரியான கொலைகள் இதற்கு முன்னதாக 10 ஆண்டுகளில் யாரெல்லாம் எதெல்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்ற ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. இன்னும் ஒரு நாளில் வந்துட்டு உண்மையாகவே குற்றவாளிகளை காவல்துறை எல்லாத்தையும் சொல்ல மாட்டால. இன்னைக்கு கிளம்பிட்டோம், நாளைக்கு காலையில் குற்றவாளியை பிடிச்சோன்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் உத்தரப்பிரதேசில் போய் உட்காந்துருக்க மாட்டான், எங்கே ஒரு குளத்தில் போய். அதனால் வந்து காவல்துறை ரொம்ப கிளவராக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. ஏன்னா ஒரு அநியாயமாக நடந்த ஒரு கொலை இது. ஏன்னா போலீஸை பார்த்து இவன் வந்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அப்படின்னும் போது இவர்களுக்கு தகுந்த தண்டனை காவல்துறை வாங்கி கொடுப்பாங்க. மிக விரைவில் குற்றவாளிகளை கைது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிடைச்ச என்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, இந்த தூத்துக்குடியில் ஒரு நபர் வந்து சிக்கியிருக்கிறதாகவும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அப்டேட் இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்? இல்லை, பல இடங்களில் சொல்கிறாங்க. பல இடங்கள் சந்தேகப்படும் போது யாரை வேணால் காவல்துறை வந்து பிடிக்கலாம் இல்லையா? பல இடங்களில் வந்து சொல்கிறாங்க. சாயல்குடியில் வந்து ஒருத்தரை ஏற்கனவே வேலை செஞ்சார் அவங்க தோட்டத்தில், அவர் மீதும் வந்து சந்தேகம் இருக்கிறதுன்ற மாதிரி சொன்னாங்க. அவரையும் கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. அப்போ இதில் பல பேரை விசாரித்தால் தான் இதில் உண்மை வரும். இதில் யாரையும் நம்மளோட என்ன சொத்துக்காக நடைபெற்ற கொலை, இப்போ தான் ஆல்ரெடி நான் சொன்னேன், அது ப்ராப்பர்ட்டிக்காக நடந்த கொலையா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் பிரச்சனையால் நடந்த கொலையா, இல்லை வந்து அந்த தேங்காய் வியாபாரத்தில் நடந்த கொலையா, இல்லை இந்த பெட்ஷீட் விற்கிறவன், இந்த பொம்மை விற்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சுத்தம் பார்த்தீங்களா, நோட்டம் ஓட்டுறதுக்காக வட மாநிலத்துலேருந்து வருவாங்க. 2 பேர் போவான், 3 பேர் போவான். பெண்களே அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. தண்ணி குடிக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இது மாதிரி 7-8 வகையான கொலை சம்பவங்கள் செய்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. இல்லை இந்த தேங்காய் 15 ஏக்கரில் வந்து தேங்காய் பண்ணியிருக்காங்க, 4 மாதம் 5 மாதத்துக்கு வந்தால் கூட இந்த பணத்தை இவர்கள் சேர்த்து வைத்திருந்து இந்த பணத்தை யார்கிட்டயாவது சொல்கிறாங்க, இப்போ பேங்க்கில் வேறு பணம் போடணும்பா, இவ்வளோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல லூஸ் ஸ்டாக் பண்ணி அதுலேருந்து லைன் எடுத்து போனானா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஏன்னா அடித்து ஒரு கொள்ளையை அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னா அவன் இங்கே 4ஆவது தெரு 5ஆவது தெருல இருக்க போகிறது கிடையாது. அவன் இப்போ இங்கே தாண்டி போயிருப்பான். இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் காவல்துறை ஆய்வு பண்ணுறாங்க. இந்த வழக்கை பொறுத்தவரையில் காவல்துறை மிக விரைவாக 2 நாள் 3 நாட்களுக்குள்ளேயே குற்றவாளியை செக்யூர் பண்ணுறாங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.